பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து 10 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து ஃபயர் அப்படிங்கிற படமும் ஒரு முக்கியமான படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து ஜேஎஸ்கே அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் சார்பில். ஏன் அவர் நடிச்சும் இருக்கார் போலீஸ் கேரக்டரில். ஏற்கனவே ஒரு சில படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்தாலும் இந்த படம் அவர் டைரக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா மகாலட்சுமி சீரியலில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியவங்க, அவங்க பிக் ஸ்க்ரீனில் வந்திருக்காங்க. அதே போல் சாக்ஷி அகர்வால், அது சாந்தினி தமிழரசன், காயத்ரி ஷான் உள்ளிட்ட பல கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பாலாஜி முருகதாஸ், இவர் பிக் பாஸில் கண்டஸ்டடாக இருந்தவர், அவரும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக வந்து பாலாஜி முருகதாஸ் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டராக இருக்கார். அவரை வந்து காணலை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்களோட அப்பா அம்மா போயிட்டு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடியது தான் ஜேஎஸ்கே, சப் இன்ஸ்பெக்டராக சுரேஷ் சக்கரவர்த்தி இருக்கார். ஸோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேஸை விசாரணை தொடங்குறப்ப அது ஆரம்பத்தில் ஒரு மிஸ்ஸிங் கேஸாக தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவர் அனுமார் வாழ்மார் நின்றுக்கிட்டே போகுது. இந்த ரச்சிதா மகாலட்சுமி, சாக்ஷி அகர்வால், சாந்தினி தமிழரசன், அப்புறம் காயத்ரி ஷான், இந்த 4 பெண்களையும் அவர் வந்து ஏமாற்றி அவங்க கூட உல்லாசமாக இருந்து அதை வீடியோ எடுத்து பணம் பறிக்கிற வேலை பண்ணியிருக்காரு. இவங்க மாத்திரம் இல்லை, இன்னும் பல பெண்களை வந்து ஏமாற்றி பணம் பறித்த விஷயம் விசாரணையில் தெரிய வருது. இந்த விசாரணை ஆரம்பிக்கிறப்பவே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய சிங்கமொழிகிட்டேருந்து இன்ஸ்பெக்டருக்கு ப்ரெஷர் வருது. ஸோ என்ன அதுக்கப்புறம் நடந்தது, ஸோ உண்மையிலே பாலாஜி முருகதாஸ் என்ன ஆனார், அமைச்சருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, இந்த பெண்கள் எப்படி அவர்கிட்ட ஏமாந்தாங்க, இதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. ஸோ இந்த கதை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியோ இல்லை கேட்ட மாதிரியோ இருக்கும். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் இதை படமாக எடுத்திருக்கார். நாகர்கோவிலில் காசின்னு ஒரு பிசியோதெரபிஸ்ட் இருந்தார். அவர் இது மாதிரி தான் பல பெண்களை ஏமாற்றி அவங்கள ஆபாசமாக படம் எடுத்து வச்சு அவங்கள மிரட்டி பணம் வாங்கிட்டு இருந்தார். அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த ஒரு இன்சிடெண்ட்டை கதையின் கருவாக வச்சுருக்காரு. ஸோ அந்த கேரக்டர் பேருமே காசின்னு தான் டைரக்டர் வச்சுருக்காரு. இதை தாண்டி இந்தியா மூலம் நிறைய டெய்லி பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கும், பெண்களை ஏமாற்றி ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டுற கும்பல் அப்படின்னு. அந்த மாதிரியான எல்லாரையும் ஒரு தோலுரிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸோடு எடுத்திருக்க படம் தான் இந்த ஃபயர் படம். ஸோ இந்த ஃபயர் படத்தை அப்படியே சொன்னால் எப்படி போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவங்கக்கிட்ட நெருங்கி பழகிற அந்த காட்சிகளில் தாராள கவர்ச்சி காட்டி நடிச்சிருக்காங்க அந்த 4 ஹீரோயினும். ஸோ டைரக்டரும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மசாலா தூக்கலாக இருக்குமே அந்த மாதிரி கொஞ்சம் காமம் தூக்கலாகவே ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காரு. சான்றிதழோடு அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் வக்ரம் இல்லாமல், ஆனால் இது வந்து சமூகத்துக்கு கொஞ்சம் தேவை அப்படிங்கிற அந்த ஃப்ளேவர்லேயே டைரக்டர் படத்தை கொடுத்துருக்காரு. உண்மையிலே இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த சுச்சுவேஷனில், அது அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு மாணவி ஒருத்தர்கிட்டே பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதுமாதிரி பல இடங்களில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜேஎஸ்கே இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அதை தாண்டி படத்துக்கு வந்து மியூசிக் ரொம்ப பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி கேமராவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் ஒரு ஃபயராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபயர் படம் நிச்சயமாக ரசிகர்களுக்கு ஒரு பிடித்தமான படமாக இருக்கும். நம்ம விஜய் டாக்கீஸில் ஃபயர் படத்துக்கு ரேட்டிங் 3.